கார்த்திகை தீபத் திருநாளான நாளை மகாதீபம் ஏற்ற பயன்படுத்தப்படும் தீபக்கொப்பரை திருவண்ணாமலை உச்சிக்கு கொண்டு செல்லப்பட்டது. இதுகுறித்த மேலும் விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்கலாம். மணிகண்டன், வணக்கம். விவரங்களை சொல்லுங்க. உலக பிரசித்தி பெற்ற பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னி தலமாகவும் நினைத்தாலே முக்தி தரும் தலமாக விளங்கும் திருவண்ணாமலை அண்ணாமலையார் திருக்கோயிலில் திருக்கார்த்திகை தீப திருவிழா கடந்த நவம்பர் மாதம் 24ஆம் தேதி அண்ணாமலையார் சன்னிதானம் முன்பு உள்ள தங்க கொடிமரத்தில் கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த திருவிழாவின் சிகர விழாவான திருக்கார்த்திகை தீப திருவிழா நாளை அதிகாலை அண்ணாமலையார் கருவறை முன்பு உள்ள அதிகாலை 4 மணி அளவில் பரணி தீபமும் அன்று மாலை 6 மணி அளவில் மகா தீபமும் ஏற்றப்பட உள்ளது. இந்த மகா தீபத்திற்காக பயன்படுத்தப்படும் 5.3 அடியும் 300 கிலோ எடையும் கொண்ட தீப கொப்பரை கடந்த 2 தினங்களுக்கு முன்பு தயார் செய்து திருக்கோயில் 5ஆம் பிரகாரத்தில் உள்ள 1000 கால் மண்டபத்தில் வைக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் நாளை மாலை 6 மணிக்கு மகாதீபம் ஏற்றப்பட உள்ளதால் இன்று அதிகாலை கிளிகோபுரம் நந்தி பகவான் முன்பு தீப கொப்பரைக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து கோவில் பின்புறம் உள்ள 2668 அடி உயரம் கொண்ட தீபமலை மீது 30க்கும் மேற்பட்ட கோவில் உயிர்களால் தோளில் சுமந்து கொண்டு செல்லும் பணி காலை 6 மணி அளவில் தொடங்கியது. இந்த நிலையில் தற்போது தீப கொப்பரையானது மலை உச்சியை அடைந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து நாளை காலை தீபம் ஏற்ற பயன்படுத்தப்படும் 1500 மீட்டர் காடா துணியும் நெய் உள்ளிட்டவைகளை மலை மீது கொண்டு செல்லப்பட்டு பின்னர் மாலை சரியாக 6 மணி அளவில் மகாதீபம் ஏற்றப்பட உள்ளது. நாளை மாலை 6 மணிக்கு மகாதீபம் ஏற்றப்பட்டு தொடர்ந்து 11 நாட்களுக்கு ஜோதி பிடம்பாய் பக்தர்களுக்கு அண்ணாமலையார் காட்சியளிக்க உள்ளார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.